நாளொரு வினாவிலக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எம்சிக்கு வினாக்கள் அல்லது கட்டுரை வினாக்கள், அமைப்பு கட்டுரை வினாக்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த வீடியோ யூடியூப் சேனலில் அப்லோட் செய்யப்படும். மாணவர்கள் நீங்கள் அந்த வினாவை சுயமாக செய்துவிட்டு அந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷனை பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அந்த அலகில் ஒரு ஞாபகமூட்டல் செய்யப்படும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே வினாக்கள் செய்யப்படும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வினா விளக்கத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் முழு அலகோடையும் நீங்கள் ஒரு தொடர்பில் ஒரு டச்சில் இருக்கீங்க. ரைட். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகள் செய்யப்படக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு எல்லா அலகுகளும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்படும். ரைட். எங்களோட பாஸ் பேப்பரில் அடிக்கடி வரக்கூடிய சில தலைப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைப்பான கேள்விகளை தான் நாங்கள் என்ன செய்வோம், தெரிவு செய்து செஞ்சு கொள்வோம். இதில் எம்சிக்யூ வினாக்கள் செய்வோம், எஸ்ஏ வினாக்கள், அதே போல் ஸ்ட்ரக்சர் வினாக்கள் எல்லாமே செய்வோம். ரைட். அந்த அடிப்படையில் ஒரு வினாவை கவனிங்க. ரைட். இந்த வினா செய்கிறதுக்கு முன்னால் கரைதிறன் பெருக்கத்தின் ஒரு சிறிய ஒரு அறிமுகம் ஒன்று செய்யும். அப்போ எங்களுக்கு கொஸ்டினுக்குள்ளே போகிறது லேசாக இருக்குது. கரைதிறன் பெருக்கத்தின் ஒரு சிறிய அறிமுகம் ஒன்று செய்யும். ரைட். இப்போ உதாரணத்துக்கு கவனிங்க. MOH twice என்கிற ஒரு அறுதில் கரை முப்பு. MOH twice என்கிற ஒரு அறுதில் கரை முப்பு. அறுதில் கரை முப்பு என்று சொன்னால் அது மிக சொற்பளவில் மிக 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 அரிதாக கரை, மிக 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 சிறிய அளவில் தான் கரை என்ற அர்த்தம். ரைட். எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் நீருக்குள்ள 0.000 அதுக்கு அங்கால உள்ள கிராம் அவ்வளோதான் கரை. 0.00 அங்கால. ரைட். அந்த மாதிரியான அளவு தான் என்ன செய்யும் சொன்னால் கரையும். மிக மிக சிறிய அளவில் என்ன செய்யும், கரையும். ரைட். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அருகில் கரைகின்ற உப்புக்கள் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு MOH twice நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு 10 கிராம் எடுக்கிறோம் வச்சுக்கொள்வோம். 10 கிராம் எடுக்கிறோம். ரைட். நீரிண்ட 1 டெசிமீட்டருக்கு எடுக்கிறோம். நீரிண்ட 1 டெசிமீட்டருக்கு எடுக்கிறோம். இந்த 10 கிராமும் இதுக்குள்ள கரையுமான்னு சொல்லி கேட்டால் இல்லை. ரைட். எவ்வளவு கரையும்னு சொன்னால் மிக மிக சொற்பளவில், மிக மிக சொற்பளவில், அதாவது 0.00 அங்கால உள்ள ஒரு கிராம் அவ்வளவு தான் என்ன செய்யும் சொன்ன கரை, மிக மிக சொற்பளவில். ரைட். இவ்வளவு தான் கரையிட்டு வச்சுக்கொள்வோம். ரைட். மிக மிக சொற்பளவு, நான் எவ்வளவு திணிவுன்னு சொல்லல, மிக மிக சொற்பளவான திணிவு என்ன செய்து கரைக்கிறது. இவ்வளவு தான் கரையிட்டு வச்சுக்கொள்வோம். ரைட். அவ்வளவும் கரைஞ்சு அவ்வளவு நம்ம எல்லாத்தையும் கரைக்க ட்ரை கொடுப்போம். எல்லாம் கரையாது, இவ்வளவு என்ன செய்யும், கரையும். ரைட். அவ்வளவு கரைஞ்சு என்ன வரும்னு சொன்னால் M plus equals OH minus aqueous. M plus equals OH minus aqueous. இவ்வளவு கரைந்தானே, இவ்வளவு கரைஞ்சி M plus equals OH minus aqueous. ரைட். மிச்சம் இதெல்லாம் என்ன செய்யும், அடியில் வந்து படியும். இந்த இதெல்லாம் இருக்குதானே, இந்த பகுதி எல்லாம் என்ன செய்யும் சொன்னால் அடியில் வந்து என்ன செஞ்சிடும், அப்படியோ வந்து படிஞ்சிடும். இதெல்லாம் என்ன செஞ்சிடும், அடியில் வந்து என்ன செஞ்சிடும், அப்படியோ படிக்கும். இதெல்லாமே அடியில் வந்து என்ன செஞ்சிடும், படிஞ்சிடும். இது எல்லாமே அடியில் வந்து படிக்கும். ரைட். இனி இது அங்கால போய் கரைகிறது இல்லை, இந்த கரைசல் இங்கால வந்து படிகிறது இல்லை. இதுக்கடையில ஒரு சமநிலை காணப்படும். அந்த சமநிலையை தான் நாங்கள் எழுதுவோம். இது MOH twice திண்மம், MOH twice என்கிற திண்மம். இங்க ஒரு சமநிலை காணப்படுகிறது. MOH twice solid, M2 plus aqueous, 2 OH minus aqueous. ரைட். இந்த மாதிரி ஒரு சமநிலை இது செய்யப்படும், காணப்படும். ரைட். ஸோ அடுத்ததாக கவனிங்க. ரைட். அப்போ இந்த கரைசலுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சமநிலை இது செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. ரைட். இப்போ கவனிங்க. MOH twice இன் கரைதிறன், MOH twice இன் கரைதிறன் MOH twice இன் கரைதிறன் x mol decimeter minus 3 என்று சொல்லி வெச்சுக்கொள்வோம். MOH twice இன் கரைதிறன் x mol decimeter minus 3 என்று சொல்லி வெச்சுக்கொள்வோம். ரைட். ஸோ கவனிங்க. MOH twice இன் கரைதிறன் x mol decimeter minus 3 என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னால் ஒரு டெசிமீட்டருக்கு நீருக்குள்ள மேக்ஸிமம் MOH twice x mol தான் கரையும். ஒரு டெசிமீட்டருக்கு கரைசலுக்குள்ள MOH twice மேக்ஸிமம் x mol தான் என்ன செய்யும், கரையும். இதான் இதனுடைய அர்த்தம். ரைட். அதான் கரைதுங்க அர்த்தம்.
கரைதல் அர்த்தம். அப்ப கவனிங்க, MOH twice நாம இதுக்குள்ள என்ன செய்றோம், கரைக்கிறோம். அந்த கரைதல் x மோல் டெசிமீட்டர் மாதிரி சொல்லி வச்சுக்கொள்வோம். இப்ப கரைச்சி வரக்கூடிய m பிளஸ் செறிவு என்னவாக இருக்கும் என்று சொன்னால், கரைச்சி வரக்கூடிய எவ்வளவு தானே கரையுது, இவ்வளவு தானே கரையுது, ரைட். கரைத்து வரக்கூடிய m பிளஸ் செறிவு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் x மோல் டெசிமீட்டர் மாதிரி சரியாக இருக்கும். வரக்கூடிய OH மைனஸ் செறிவு என்னவாக இருக்கும் என்று சொன்னால், வரக்கூடிய OH மைனஸ் செறிவு என்னவாக இருக்கும் என்று சொன்னால் 2 மடங்கு MOH twice, ரைட். கரைந்து வரக்கூடிய OH மைனஸ் 2x மோல் டெசிமீட்டர் மாதிரி சரியாக இருக்கும். 2x மோல் டெசிமீட்டர் மாதிரி சரியாக இருக்கும். இன்னொரு விடயம் கவனிங்க, ரைட். இப்ப சமநிலை செறிவு, சமநிலை செறிவு m2 பிளஸ் என்ற செறிவு என்னவாக இருக்கும், m2 பிளஸ் என்ற செறிவு என்னவாக இருக்கும், x மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3, x மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. OH மைனஸ் செறிவு என்னவாக இருக்கும், 2x மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3, 2x மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3, ரைட். ஓகே. இன்னொரு விடயம் கவனிங்க, இந்த கரைசல் இருக்கு தானே, இந்த கரைசல் நிரம்பல் கரைசல். ஏண்டா மேக்ஸிமம் எவ்வளவு கரைக்கலுமோ அவ்வளவு கரைச்சு எடுத்துட்டோம், எவ்வளவு மேக்ஸிமம் கரைக்கலுமோ அவ்வளவு கரைச்சு எடுத்துட்டோம். மேக்ஸிமம் கரைந்து வரக்கூடிய இந்த கரைசலுக்கு சொல்லுவோம் MOH twice நிரம்பல் கரைசல் சொல்லுவோம். MOH twice நிரம்பல் கரைசல் அப்படி சொல்லுவோம். நிரம்பல் கரைசல், MOH twice நிரம்பல் கரைசல் அப்படி சொல்லுவோம். MOH twice நிரம்பல் கரைசல் சொல்லுவோம். இந்த நிரம்பல் கரைசலுக்கு பாவிக்கக்கூடிய KSP பெருமானம், கரைதிறன் பெருக்க பெருமானம் என்னன்னு சொன்னா, அவன் தருவான் தானே ஒரு பெருமானம், KSP பெருமானம் இவ்வளவு சொல்லி தருவான் தானே, அந்த பெருமானம் இந்த நிரம்பல் கரைசலுக்கு தான் பாவிக்க முடியும். அவன் தரக்கூடிய அந்த KSP பெருமானத்தை நாங்க எதுக்கு பாவிக்கலும், நிரம்பல் கரைசலுக்கு பாவிக்கலும். அது நீருக்குள்ள கரைச்சாலும் சரி, அல்லது வேறொரு பொது ஐவழி வரக்கூடிய ஏதோ ஒரு இதுக்குள்ள கரைச்சல் சொன்னாலும் சரி. MOH twice இந்த நிரம்பல் கரைசலுக்கு பாவிக்கக்கூடிய KSP அவன் தரக்கூடிய KSP பெருமானம். நிரம்பல் கரைசலுக்கு தான் அதை என்ன செய்யலாம், பாவிக்க முடியும். ரைட். ஓகே. இப்போ கவனிங்க, இங்க KSP பெருமானம் நாங்க பாவிக்கிறோம். KSP பெருமானம் M2 plus aqueous in the செறிவு into OH minus aqueous in the செறிவு, அதுதான் வர்க்கம். KSP பெருமானம் என்ன, x mole decimeter minus 3 OH minus in the செறிவு 2x mole decimeter minus 3 இந்த வர்க்கம். இதை நாம சுருக்கி எடுத்தால் 4x கணம் மூல் கணம் டெசிமீட்டர் மைனஸ் 9, இது KSP. ரைட். இந்த KSP பெருமானம் எதுக்கு சமன் என்று சொன்னா, அவன் தருவான கரைதிறன் பெருக்க பெருமானம் KSP கையில தரவாக தருவான் தானே, அதுக்கு சமனாக காணப்படும். என்று சொன்னா வந்த கரைசல் நிரம்பல் கரைசல். ரைட். சோ இது ஒரு பேசிக் நாலேஜ், ரைட். பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று செஞ்சிருக்கிறது, தந்திருக்கிறது. ரைட். இப்ப பொது ஐவழி நடக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லி பார்ப்போம். இப்ப கவனிங்க, எனக்கு சொன்னா MOH twice நம்ம நீருக்குள்ள கரைச்சோம், ரைட். கரைஞ்சிச்சு. இப்போ இப்படியான கரைசலுக்குள்ள கரைக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும், இது கேள்விக்கு நமக்கு தேவைப்படுமே. கேள்விக்கு தேவைப்படுகிறதுனா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும், கேள்விக்கு தேவைப்படுகிறதுனா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். ஓகே. இன்னொரு சந்தர்ப்பம் கவனிங்க, இப்போ OH மைனஸ் ஒரு கரைசல் இருக்குது, OH மைனஸ் கரைசல் இருக்குது. MOH twice நாம கரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா என்ன நடக்கும் என்று சொன்னால், MOH twice கரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன்னு சொன்னா என்ன நடக்கும் என்று சொன்னா, கரைகிற தன்மை குறைவாக இருக்கு, கரையின் தன்மை குறைவாக காணப்படும். காரணம் பொது ஐவழி என்னன்னு சொன்னா, இந்த OH மைனஸ் இந்த இப்படியான சமநிலை தாக்கத்துக்கு கவனிங்க. MOH twice solid, M2 plus aqueous, OH minus aqueous. ரைட். இப்போ நாம கரைக்கிறதுக்கு ட்ரைல கொடுக்குறோம் தானே, ஆல்ரெடி OH minus ல சரி ஒன்று இருக்குது, இந்த கரைசலுக்கு OH minus ஒரு சரி ஒன்று இருக்குது. இப்போ நாம MOH twice இதுக்குள்ள கரைக்க ட்ரை பண்ற நேரத்துல கரைசலுக்குள்ள OH minus ல சரிவு அதிகரிக்கப்படுது, கரைசலுக்குள்ள OH minus ல சரிவு அதிகரிக்கப்படுது. சோ OH minus ல சரிவு அதிகரித்தால் என்ன செய்யும், தாக்கம் பின்னோக்கி நகரும், சமநிலை பின்னோக்கி நகரும். சமநிலை திசை பின்னோக்கி நகரும். எங்களுக்கு தெரியும் OH minus ல சரிவு அதிகரிக்கப்பட்டால் தாக்கம் என்ன செய்யும், பின்னோக்கி நகரும். பின்னோக்கி நகர்றது என்று சொன்னால் அந்த அர்த்தம் என்ன, MOH twice கரைவது தடுக்கப்படுகிறது, MOH twice கரைவது தடுக்கப்படுகிறது. ரைட். சோ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ரைட்.
இப்போ எங்களை இந்த கேள்வி என்ன சொன்னா இதோடையும் சம்மந்தப்பட போகுது, இந்த பொதுவாய் விளைவோடையும் சம்மந்தப்பட போகுது. கேள்வி எவ்வாறு நாங்கள் செய்து கொள்வது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரைட். ஸோ கவனிங்க, நான் இதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்காக கொஞ்சம் டீப்பான சில விஷயங்களை என்ன செஞ்சு சொல்லியிருந்தேன். இப்போ நான் கேள்விக்குள்ள போவோம். 25 பாகை வெப்பநிலை pH அமில் 11 உள்ள நீர்க்கரசலில் ரைட் pH அமில் 11 pH அமில் 11 இருக்கக்கூடிய ஒரு நீர்க்கரசல். இப்போ கவனிங்க, pH அமில் 11 சொன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு தெரிய ஒரு முக்கியமான ஐடியா என்னன்னு சொன்னால் pH 7 11 அப்போ 7 விட பெரிதாக இருந்து என்று சொன்னால் அந்த கரைசலை சொல்லுவோம் நாங்கள் காரக்கரைசல் சொல்லுவோம். ரைட், காரக்கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். pH அமில் 11 7 விட பெருசு, 7 விட சிறிதாக இருந்து சொன்னா அமிலக்கரைசல் சொல்லுவோம். 7 விட சிறிதாக இருந்தால் என்ன அமிலக்கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். 7 விட பெருசாக இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் காரக்கரைசல். அப்ப இது ஒரு காரக்கரைசல். அப்ப இது என்ன ஒரு காரக்கரைசல். அப்ப OH- ஆல்ரெடி இருக்குது, OH- ஆல்ரெடி இருக்குது. சோ கவனிங்க, H+ இந்த செறிவின் 2 OH- இந்த செறிவு அதான் KW. எங்களுக்கு pH அமில் 11 சொல்லி தரப்படுது. pH அமில் 11 சொன்னா H+ இந்த செறிவு என்ன அர்த்தம்? pH அமில் 11 சொன்னால் H+ இந்த செறிவு என்ன? 1/10⁻11 மோல் டெசிமீட்டர் மாஸ். H+ இந்த செறிவு 1/10⁻11. ரைட். சோ 1/10⁻11 மோல் டெசிமீட்டர் மாஸ் 3 into OH- இந்த செறிவு சமன் 1/10⁻14 மோல் வர்க்கம் டெசிமீட்டர் மாஸ் 6. ரைட். இப்போ OH- இந்த செறிவு என்ன வரும்? OH- இந்த செறிவு சுருக்கி எடுத்தால் 1/10⁻3 மோல் டெசிமீட்டர் மாஸ். ரைட். அப்ப ஆரம்பத்துல இந்த கரைசலுக்குள்ள OH- இந்த செறிவு என்ன சொன்னால் 1/10⁻3 மோல் டெசிமீட்டர் மாஸ். ஆரம்பத்துல இந்த கரைசலுக்குள்ள OH- இந்த செறிவு என்ன 1/10⁻3 மோல் டெசிமீட்டர் மாஸ். ரைட். சோ இந்த கரைசலுக்குள்ள என்ன செய்யறாங்க? ரைட். இந்த கரைசலுக்குள்ள என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா pH அமில் 11 உள்ள நீர்க்கரைசலில் MOH2 எனும் அருகில் கரையும் அயன் திண்மத்தின் கரைதிறன் 5/10⁻10. இந்த கரைசலுக்குள்ள MOH2 கரைக்கிறாங்க. MOH2 இந்த கரைதிறன் 5/10⁻10 சொல்றாங்க. MOH2 இந்த கரைதிறன் 5/10⁻10. ரைட். இப்போ இதனுடைய கரைதிறன் MOH2 இந்த கரைதிறன் 5/10⁻10 தானே? ரைட். இப்போ கவனிங்க, இத கரைச்சு எடுத்துட்டாங்க. இந்த MOH2 இதுக்குள்ள கரைச்சிட்டாங்க. ரைட். இப்போ இந்த கரைசல் ஒரு நிறமல் கரைசல் வருது இல்லையா? மேக்ஸிமம் கரைச்சி ஒரு நிறமல் கரைசல் வருது. MOH2 இந்த நிறமல் கரைசல் வருது. MOH2 இந்த ஒரு நிறமல் கரைசல் இது. MOH2 இந்த ஒரு நிறமல் கரைசல். MOH2 இந்த ஒரு நிறமல் கரைசல். ரைட். இந்த கரைசலுக்குள்ள M2+ இந்த செறிவு என்னவாக இருக்கும் என்று சொன்னா MOH2 கரைதிறன் 5/10⁻5 தானே? 5/10⁻10. அப்ப M2+ இந்த செறிவு என்னவாக இருக்கும்? 5/10⁻10. ரெண்டு வகையான OH- இருக்குது இதுக்குள்ள. ரெண்டு வகையான OH- இருக்குது. என்ன OH- இருக்குதுன்னு சொன்னா ஆல்ரெடி இருந்தது 1/10⁻3. ஆல்ரெடி இருந்தது 1/10⁻3. MOH2 கரைஞ்சு வரும் தானே? MOH2 கரைஞ்சு வரது 2 மடங்கு. 2 மடங்கு MOH2 கரைதிறன் M2+ செறிவு 5/10⁻10 சொன்னா வரக்கூடிய OH- செறிவு 2 மடங்கு. 2 மடங்கு. அப்ப எவ்வளவு வரும்? 2/5/10⁻10. 2/5/10 எவ்வளவு வரும்? 1/10⁻9. ரைட். அப்ப கவனிங்க, MOH2 கரைந்து வரக்கூடிய OH- 1/10⁻9 ஆல்ரெடி கரைசல்ல இருந்த OH- செறிவு 1/10⁻3. 1/10⁻3 1/10⁻9. இந்த நம்பருக்கு முன்னால இந்த நம்பர் என்ன? புறக்கணிக்கத்தக்கது. இது 1/10⁻3, இது 1/10⁻9. புறக்கணிக்கலாமா இல்லையா? அப்ப நாம இதை என்ன செய்யலாம்? புறக்கணிக்கிறோம். ஏன்னா மிக சிறிய நம்பர். இதோட ஒப்பிடக்கூடிய நேரத்துல இதை நாம புறக்கணிப்போம். அப்ப கரைசலுக்குள்ள இப்போ இந்த விளைவு இந்த கரைசலுக்குள்ள OH- செறிவு
3 அப்படிதான் சொல்லுவோம். இதுவும் இருக்குதான், பட் இதை நாம புறக்கணிச்சிட்டோம். இதுவும் இருக்குதான், பட் இதை நாம என்ன செய்யறோம், புறக்கணிக்கிறோம். இந்த OH மைனஸ் செறிவு மட்டும் எடுக்கிறோம். 1 தர 10 சயம் 3. இப்போ இந்த MOH twice என்ற நிரம்பல் கரைசலுக்கு நம்ம KSP பெருமான கோவை பயன்படுத்துவோம். ரைட் ரைட் இப்போ கவனிங்க, இந்த நிரம்பல் கரைசலுக்கு KSP சமன் M2 plus aqueous in the serum into OH minus aqueous in the வர்க்கம். ரைட் இப்போ KSP சமன் M2 plus இந்த செறிவு என்ன, 5 தர 10 சய 10, 5 தர 10 சய 10 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இங்க உள்ள OH minus செறிவு என்ன, 1 தர 10 சய 3, 1 தர 10 சய 3, 1 தர 10 சய 3 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இந்த வர்க்கம். ரைட் இப்போ நாம இதை சுருக்கி எடுக்கலாம். இதை நாங்க என்ன செய்யலாம், சுருக்கி எடுக்கலாம். அப்படி சுருக்கி எடுக்கப்பட்டால் எவ்வளவு வரும், 5 தர 10 சய 16. ஏன் 10 சய 3 வர்க்கம் 10 சய 6. சோ 5 தர 10 சய 16 மோல் கனம் டெசிமீட்டர் மைனஸ். அப்போ இந்த நிரம்பல் கரைசலுக்குரிய KSP பெருமானம், கரைதிறன் பெருக்க பெருமானம் எவ்வளவு, 5 தர 10 சய 16. நிரம்பல் கரைசலுக்கு சொந்தமான கரைதிறன் பெருக்க பெருமானம் எவ்வளவு, 5 தர 10 சய 16. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது ஒரு நிரம்பல் கரைசல். இந்த நிரம்பல் கரைசலுக்கு சொந்தமான கரைதிறன் பெருக்க பெருமானம் 5 தர 10 சய 16. ரைட் இப்போ நாம கேள்விக்குள்ள போவோம். சரியா? ரைட் கேள்வி என்ன சொல்லப்படுகிறது, இப்ப கேள்வி என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னா, இதே வெப்பநிலையில் MOH twice-இன் திண்மம் தூய நீரில் கரைத்து, அதான் இந்த சந்தர்ப்பம் நான் நேரத்தில் விளங்கப்படுத்தின சந்தர்ப்பம். அதான் தூய நீருக்குள்ள MOH twice கரைக்கிற சந்தர்ப்பம். தூய நீருக்குள்ள MOH twice என்ன செய்றாங்க, கரைக்கிறாங்க. ரைட் நீர் ஒரு டெசிமீட்டர் கிட்ட அழுத்தணும் அவசியம் இல்லை. ரைட் ஓகே, தூய நீருக்குள்ள MOH twice கரைக்கிறாங்க. MOH twice இந்த கரைதிறன் x மோல் டெசிமீட்டர் மைனஸ் ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ MOH twice நீருக்குள்ள கரைந்த ஒரு சமநிலை உண்டாகும். சமநிலை செறிவு என்ன, M2 plus இந்த செறிவு x மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3, OH minus இந்த செறிவு 2x மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இந்த நிரம்பல் கரைசலுக்கு KSP பெருமானம் இந்த இருக்குது. KSP பெருமானம் 4x கனம் 3 கனம் டெசிமீட்டர் மைனஸ் 5. இந்த நிரம்பல் கரைசலுக்கு KSP பெருமானம் 4x கனம் 3 கனம் டெசிமீட்டர் மைனஸ் 5. இப்போ கவனிங்க, இது நிரம்பல் கரைசல் தானே. இந்த நிரம்பல் கரைசலுக்கு பயன்படுத்தக்கூடிய KSP எது, இந்த KSP ஆக பயன்படுத்தலாம். 5 தர 10 சய 16, 5 தர 10 சய 16 மோல் கனம் டெசிமீட்டர் மைனஸ் 97, 4x கனம் மோல் கனம் டெசிமீட்டர் மைனஸ் 9. ரைட் இப்போ கவனிங்க, 5 இல் 4 தர 10 சய 16 சமன் x கனம் இது சமன் 5 இல் 4 1 தச 2 அத 125 எழுதுது. 125 1 தச 2 நான் 125 எழுதுது. 10 சய 18 ஆக மாறும். 125 மாத்தினா அடுத்து என்ன செய்யும், 10 சய 8 ஆகும். 10 சய 18. x கனம் 125 தர 10 சய 18 ன்னு சொன்னா x ஓடு இதர 1 இன் 3ஆம் அடுக்கு, இதர 1 இன் 3ஆம் அடுக்கு. ரைட் அப்போ 5 தர 10 சய 6 ன்னு சொல்றது. இதர 1 இன் 3ஆம் அடுக்கு வரும். 5 தர 10 சய 6. இதோட முடியல. நம்மளுடைய கேள்வி என்ன சொன்னா, இந்த கரைசல pH பெருமானம் என்னங்கறத கேள்வி. இந்த கரைசலுக்குள்ள pH பெருமானம் என்ன, இந்த கரைசலுக்குள்ள pH பெருமானம் என்ன, இந்த கரைசலுக்குள்ள OH மைனஸ் செறிவு என்ன, இந்த கரைசலுக்குள்ள OH மைனஸ் செறிவு என்ன, 2x மோல் டெசிமீட்டர் மைனஸ் 2x மோல் டெசிமீட்டர் மைனஸ் 2 தர x க்கு பதிலாக 5 தர 10 சய 6. ரைட் சுருக்கி எடுத்தால் எவ்வளவு வரும், 1 தர 10 சய 5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. 1 தர 10 சய 5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அப்போ இந்த கரைசலுக்குள்ள OH மைனஸ் செறிவு 1 தர 10 சய 5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இப்போ கவனிங்க, இந்த கரைசலுக்கு நாம பாவிப்போம் H plus இந்த செறிவு into OH minus செறிவு சமன் 1 தர 10 சய 14. 4 போட்டு எழுதல. ரைட் சோ H plus இந்த செறிவு OH minus செறிவு 1 தர 10 சய 5
அப்ப h plus இந்த சரிவு என்ன வரும் h plus இந்த சரிவு என்ன வரும் 1 தர 10 சய 9 1 தர 10 சய 9 h plus இந்த சரிவு 1 தர 10 சய 9 ன்னு சொன்னா pH வரும் pH அவன் 9 pH எத்தனை 9 h plus இந்த சரிவு 1 தர 10 சய 9 ன்னு சொன்னால் pH அவன் எத்தனை 9 ன்னு சொல்லி ஆன்சர் பண்ணி ரைட் அதாவது எங்களுக்கு கோவை தெரியும் pH அவன் என்ன siloxane pH அவன் siloxane H plus இந்த சரிவு siloxane 1 தர 10 சய 9 சுருக்கி எடுத்தால் என்ன வரும் 9 ன்னு சொல்லுது அப்ப எத்தனையாவது ஆன்சர் இரண்டாவது ஆன்சர் என்ன செய்யணும் நாங்கள் தெரிவு செய்யும் இரண்டாவது ஆன்சர் என்ன செய்யணும் நாங்கள் தெரிவு செய்ய முடியும் ரைட் சோ தெளிவாக நோட் பண்ணி கொள்ளுங்கள்